Good evening, everyone. Welcome to Adda247 Tamil. This is Deepak Lawrence here. So, Adda247 Tamil RRB JE Exam கான டெக்னிக்கல் பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்தோட எண்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கிளாஸஸில் நம்ம டெக்னிக்கல் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மெக்கானிக்கலுக்கான டெக்னிக்கல் கிளாஸஸ். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் RRB JE CBT 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் எக்ஸாம். அது முடிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து ஸோ ஆக்சுவலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதோட 15 டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா RRB JE CBT 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த CBT 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெக்கானிக்கலுக்கான டெக்னிக்கல் எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு 20 கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் 4 கிளாஸஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு கொஸ்டின் நம்பர் 81லேருந்து 100 வரைக்கும் பார்க்கலாம். ஸோ இந்த CBT 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ். அந்த நெக்ஸ்ட் செட் ஆஃப் 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல்லேருந்து கிடையாது. ஸோ மெக்கானிக்கல் இல்லாமல் மற்ற டெக்னிக்கல் ஏரியாஸ்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த 50 கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத நெக்ஸ்ட் 2 டேஸில் 25 கொஸ்டின்ஸாக நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா 150 கொஸ்டின் CBT 2ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத மட்டும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது முடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் ரெடியாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் இன்னைக்கு நம்ம டெக்னிக்கல் மெக்கானிக்கல் 100 முடிக்கிறோம். நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் 50 கொஸ்டின்ஸ் என்னன்றது அடுத்த 2 டேஸில் பார்க்குறோம். ஸோ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 அப்படி இல்லைன்னா 3 கொஸ்டின் பேப்பராவது பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாவும் ஒரு 2 இல்லைன்னா ஒரு 3 கொஸ்டின் பேப்பர். ஸோ நம்ம 6 கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பிஃபோர் 3 ஆஃப்டர் த பேட்ச் 3 பார்ப்போம். பேட்ச் நடக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இன் பிட்வீனில் ஒரு 4 கொஸ்டின் பேப்பர். ஸோ ஓவராலாக மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8லேருந்து மேக்ஸிமம் 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டடாக சால்வ்டு வெர்ஷனாக வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னன்றதை நம்ம ஒரு கிளாஸாக 1 by 1 பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2019 நடந்த ஆகஸ்ட் 22nd 29th நடந்த கொஸ்டின் பேப்பரோட பார்ட் 5. ஆல்ரெடி நம்ம 4 பார்ட்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு கொஸ்டின் நம்பர் 81லேருந்து 100 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் டுடே, cyaniding involves the addition of dash for the hardening of surface. ஸோ cyaniding அப்படின்றது இந்த cyaniding hardening அப்படின்றது 2 வார்த்தையை வச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து பேஸ்ட் ஆன் ஹீட் ட்ரீட்மெண்ட் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஸோ ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது மெட்டலில் இருக்க இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீவ் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஹீட் ட்ரீட்மெண்ட் மெத்தடில் சைனைடிங் அப்படின்ற ப்ராசஸில் ஹார்டனிங் பண்ணுறதுக்கு என்ன மெட்டீரியலை இன்வால்வ் பண்ணுறாங்க, இல்லை என்ன காம்பனண்ட்டை ஆட் பண்ணுறாங்க அந்த மெட்டீரியலோட அப்படின்றதான் கொஸ்டின். த ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ நிக்ரோம், ஆப்ஷன் பி நியோபியம், ஆப்ஷன் சி நியான் அண்ட் ஆப்ஷன் டி நைட்ரஜன். செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. Cyaniding is a surface hardening process that involves the introduction of carbon and nitrogen. The correct answer is option D, nitrogen. Carbon கூட main component-ஆ பார்த்தீங்கன்னா nitrogen add பண்ணும்போது cyaniding process அப்படின்றது நடக்குது. Basically what it does அப்படின்றது hardening of the surface. Next, question number 82. In a 4-stroke cycle, the minimum temperature inside the engine cylinder occurs at dash. In a 4-stroke cycle, the minimum temperature inside the engine cylinder occurs at dash. Option A, end of suction stroke. Option B, beginning of suction stroke. Option C, end of exhaust stroke. And option D, beginning of suction stroke. ஸோ ஒரு 4-stroke இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பிஸ்டன் மேலேருந்து கீழே வருது சக்ஷன், மறுபடியும் கீழேருந்து மேலே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன், அகைன் மேலேருந்து கீழே வருது பார்த்தீங்கன்னா பவர் ஸ்ட்ரோக், திருப்பி கீழேருந்து மேலே போகிறது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 4-stroke இன்ஜினுக்கான ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா இந்த 4-stroke சைக்கிள் மினிமம் டெம்பரேச்சர் இன்சைட் த இன்ஜின் சிலிண்டர் அக்கர்ஸ் அட் விச் ஸ்ட்ரோக். ஸோ சக்ஷன் அப்போ வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் இது வந்து பெட்ரோல் இன்ஜினா டீசல் இன்ஜினான்னு கொடுக்கல, காமனா 4-stroke இன்ஜின், ரைட். அப்போ பெட்ரோல் இன்ஜினா இருந்தால் ஏர் ஃபியூல் மிக்சர் மட்டும் உள்ள வரும், டீசல் இன்ஜினா இருந்து பார்த்தீங்கன்னா ஏர் மட்டும் உள்ள வரும். ஓகேவா? ஸோ கம்ப்ரஷன்ல இங்க உள்ள வந்து வரக்கூடிய அந்த கம்ப்ளீட் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த வால்யூம் ஆஃப் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ரஸ் பண்றோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட்டை விட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும்.
பவர் ஸ்ட்ரோக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டீசல் இன்ஜினா இருந்தா ஹாட்டான ஏர்ல டீசல் ஆட்டமைஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த இடத்துல கம்பஷன் ப்ராசஸ் ஏற்படும். ஒருவேளை பெட்ரோல் இன்ஜினா இருந்தா ஏர் ஃபியூயல் மிக்சர் கம்ப்ரஸ்டா இருக்கக்கூடிய ஸ்டேட்ல ஸ்பார்க் பிளக் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல கம்பஷன் ப்ராசஸ் ஏற்படும். ஃபைனலா பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்லயுமே என்ன இருக்கும், பர்ன்ட் கேசஸ் எல்லாமே நம்ம வெளியே அனுப்பக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த 4 ஸ்ட்ரோக்ல எதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் டெம்பரேச்சர் எண்ட் ஆஃப் சக்ஷன் ஸ்ட்ரோக்கா இல்ல பிகினிங் ஆஃப் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கா. பிகினிங் ஆஃப் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்ல பர்ன்ட் கேசஸ் எல்லாம் உள்ள இருக்கும், கண்டிப்பா டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும். எண்ட் ஆஃப் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்லயும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் முடிஞ்சதுக்கு அப்புறமா டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வெளியே போயிடும், பட் ஸ்டில் தேர் வில் பி சம் டெம்பரேச்சர். ஸோ பிகினிங் ஆஃப் சக்ஷன் ஸ்ட்ரோக். ஸோ பிகினிங் சக்ஷன் ஸ்ட்ரோக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கோட எண்டு. ஸோ அப்படிதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை லிங்க் பண்ணோம். ஸோ சக்ஷன் ஸ்ட்ரோக்கோட எண்டில் கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக் ஸ்டார்டிங், கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கோட எண்டில் பவர் ஸ்ட்ரோக் ஸ்டார்டிங், பவர் ஸ்ட்ரோக்கோட எண்டில் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் ஸ்டார்டிங். அதே மாதிரி எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கோட முடிவு தான் வந்து பாத்தீங்கன்னா சக்ஷன் ஸ்ட்ரோக்கோட பிகினிங். ஓகேவா, இதுதான் வந்து கொடுத்துருக்க 4 ஆப்ஷன். என்ன ஆன்சர்னு பார்ப்போம். In a 4-stroke engine cycle, the minimum temperature inside the engine cylinder occurs beginning of the suction stroke. Suction stroke தொடங்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டைம் தான் பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், இன்ஜினோட சிலிண்டர்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு. ஏன்னா பர்ன்ட் கேசஸ் எல்லாமே வெளியே போயிட்டு இன்லெட் வேல் ஓப்பன் ஆயிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஃபியூயல் மிக்சர் உள்ள வரக்கூடிய அட்மாஸ்பியர்ல இருந்து உள்ள வரக்கூடிய அந்த டெம்பரேச்சர். ஸோ அது வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய இன்ஜின் சிலிண்டரை ஃபுல்லாவே என்ன பண்ணிடும் அப்படின்னா கூல் பண்ணிடும். therefore beginning of the suction stroke, option D is the correct answer. Next question number 83. The gas in the cooling chamber of a closed cycle is dash. The gas in the cooling chamber of a closed cycle gas turbine is cooled at dash. Constant pressure, constant volume, constant temperature, illa all of the above. I repeat the question once again. The gas in a cooling chamber of a closed cycle gas turbine. ஸோ க்ளோஸ்டு சைக்கிள்னாலே அது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அட்மாஸ்பியரோட நமக்கு என்ன கிடையாது, லிங்க் கிடையாது. அது ஒரு லூப் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ ஓப்பன் எண்ட் அங்கே எங்கேயுமே கிடையாது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம மறுபடியும் படிச்சு பார்ப்போம். தி கேஸ் இன் எ கூலிங் சேம்பர் ஆஃப் எ closed cycle gas turbine is cooled at dash. The given options are constant pressure, constant volume, constant temperature, all of the options. Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒர்க்கிங் ஆஃப் அ க்ளோஸ் சைக்கிள் கேஸ் டர்பைன் ப்ராசஸ் 1 to 2 அப்படின்றது ஐசென்ட்ராபிக் கம்ப்ரெஷன். the gas takes place in the compressor. ரெண்டாவது 2 to 3 it denotes heating of gas in a heating chamber at constant pressure. So heating of gas அப்படின்றது constant pressureல நடக்குது. கம்ப்ரெஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேக்ஸ் பிளேஸ் இன் த கம்ப்ரெசர். ஸோ அங்கேயுமே வந்து கம்ப்ரெஸ் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரெஸ் ஆகுது. ப்ராசஸ் 3 to 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கேஸ் டேக்ஸ் பிளேஸ் ஐசென்ட்ராபிக்கலி. அண்ட் ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கூலிங் டேக்ஸ் பிளேஸ். இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். கூலிங் ஆஃப் த கேஸ் டேக்ஸ் பிளேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். 4 to 1 என்ன கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். ஸோ 2 to 3 ஹீட்டிங்லயுமே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கூலிங்கும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். therefore option A is the correct answer. In a closed gas in a cooling chamber of a closed cycle gas turbine is cooled at a constant pressure. Option A is the correct answer. Next question number 84. Dash is a small opening of any cross section on the side or bottom of the tank in which the fluid is flowing. ஒரு டேங்க் இருக்கு, அந்த டேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஓப்பனிங். அந்த சின்ன ஓப்பனிங் பாத்தீங்க அப்படின்னா பாட்டம் சைட்லயே இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடோ இருக்கலாம். அப்படி இருந்தது அது வழியா தான் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஓப்பனிங்கான பேர் என்ன? மவுத் பீஸ்ன்னு சொல்லுவோமா, இல்ல நாட்ச்ன்னு சொல்லுவோமா, இல்ல வேர்ன்னு சொல்லுவோமா, இல்ல ஆரிஃபிஸ் அப்படின்னு சொல்லுவோமா? வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 84? Dash is a small opening of any cross section on the side or bottom of the tank on which fluid is flowing. Mouthpiece, notch, wear, orifice. Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. Orifice is a small opening of any cross section
அது சர்க்குலரா இருக்கலாம், ட்ரையாங்குலரா இருக்கலாம், ரெக்டாங்குலரா இருக்கலாம். On the side or bottom of the tank through which the fluid is flowing. So flow ஆகக்கூடிய ஒரு fluid இருக்கக்கூடிய அந்த சின்ன ஓப்பனிங்க்கு பேர் என்னது? It is nothing but orifice. Option D. Next, question number 85. Pre-planning stage in production planning and control includes which of the following activities? So planning அப்படின்றது தெரியும். So pre-planning stageல production planningல என்னென்ன மாதிரியான திங்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா we need to carry out. Option A dispatching, option B demand forecasting, option C inventory control, or option D quality control. Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. What is the correct answer for question number 85? Pre-planning stage in production planning and control involves several key activities. It begins with the forecasting demand இல்ல demand forecasting. Forecasting அப்படின்றது என்ன நடக்க போகுது, என்ன ஃபியூச்சர்ல என்ன நடக்கணும், இல்ல என்ன நடக்க போகுதுன்றத நம்ம predict பண்றதுக்கு பேர் தான் என்னது forecasting based on the data which we have. So forecasting அப்படின்ற வேர்ட் எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி, எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ரிசல்ட்டை ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. என்ன ரிசல்ட் வரும் அப்படின்றத ஒரு ப்ரிடிக்ஷன் இல்ல இன்னொரு நேம் ஃபோர்காஸ்டிங். அதே மாதிரி வெதரும் பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி டெம்பரேச்சர் இருக்கும், என்ன மாதிரி டெம்பரேச்சர் இருக்க போகுது, மழை பெய்ய போதா இல்ல இடி இடிக்க போதா அப்படின்றத வெதரையுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் த டேட்டா. சேட்டலைட் இமேஜ், ப்ரீவியஸ் இயர்ல இருந்த கூட அந்த டேட்டா இதெல்லாம் வச்சு பாத்தீங்க அப்படின்னா வெதரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பிளானிங்ல ப்ரீ-பிளானிங் ஸ்டேஜ்ல ப்ரொடக்ஷன் பிளானிங்ல ப்ரீ-பிளானிங் ஸ்டேஜ்ல நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா forecasting demand or demand forecasting. Next, question number 86. The minimum angle made by an inclined plane with the horizontal such that the object placed on the inclined surface just begins to slide is called as dash. ஒரு flat-ஆன ஒரு surface இருக்கு, அதுல ஒரு inclined surface இருக்கு with an angle theta. So இதுக்கு மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது அப்படின்னா கீழே ஸ்லைட் ஆக ட்ரை பண்ணுது. அப்போ அந்த மினிமம் ஆங்கிள் மேட் பை அன் இன்க்ளைன் பிளேன். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேக்ஸிமம் ஆங்கிள் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் நாட் ஸ்டே இன் அ பர்டிகுலர் பிளேஸ். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் அந்த ஸ்லோப்ல வச்ச உடனே என்ன ஆயிடும், இட் ஸ்டார்ட்ஸ் டு ஸ்லைட். ஆனா அந்த ஸ்லைட் ஆகிறதே பாத்தீங்கன்னா ஆங்கிள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய என்ன ஆயிட்டே வரும், ஸ்லோ ஆயிட்டே வரும். அந்த லீஸ்ட் ஸ்டேஜ் ஓகேவா, அந்த ரொம்ப மினிமமா இருந்ததுன்னா என்ன ஆகுதுன்னா ஸ்லைடே ஆகாது, ஏன்னா அந்த அளவுக்கு அது இன்க்ளினேஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல மினிமம் ஆங்கிள் மேட் பை அன் இன்க்ளைன் பிளேன் with the horizontal such that the object placed on the inclined surface just begins to slide is called dash. Check பண்ணி பாப்போம். Angle of elevation, angle of friction, angle of latitude, angle of repose. செக் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டாபிக்ல கேட்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்வெண்டான கொஸ்டின்ஸ். The correct answer is option D, angle of repose. Angle of repose can be defined as the minimum angle of the inclined plane such that an object placed on it just begins to slide. The particular term பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா angle of repose. So இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா we need to find a definition so that இது angle of elevation answer வரா மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், angle of friction அப்படின்றது ஆன்சர் வரா மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், angle of latitude அப்படின்றது ஆன்சர் வரா மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா angle of repose, the minimum angle in which the object placed just begins to slide. Next, question number 87. Temperature inversion is a condition in which the temperature of the atmosphere dash. I'll repeat once again. Temperature inversion is a condition in which the temperature of the atmosphere dash. Option A remains same. Option B either increase or decrease with altitude. Option C always increases with altitude, and option D always decreases with altitude. So what is the correct answer for question number 87? Check பண்ணி பார்ப்போம். Temperature inversion is a condition in which the temperature of the atmosphere dash. The temperature inversion, when the temperature of the environment increases with altitude, then the lapse rate becomes inverted or negative from its normal state. Always என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா increases with the altitude. Option C is the correct answer. Temperature inversion அப்படின்றது என்ன கண்டிஷன் அப்படின்னா
in which temperature of the atmosphere increases with altitude. So ஒரு altitude அப்படின்றது எவ்வளவு ஹைட்ல இருக்கும். ஸோ ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஆல்டிடியூடுக்கு இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் இன்வர்ஷன் அப்படின்ற condition. Next, question number 88. The distance from the joint root to the toe of the weld is called dash. The distance from the joint root to the toe of the weld is called dash. Option A, effective throat. Option B, leg. Option C, actual throat. And option D, face. Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. The distance from the joint root to the toe of the weld is called as leg length. Is called as leg oda length. So ரெண்டு particular plates. So இங்க பாத்தீங்க அப்படின்னா T joint பண்ணிருக்காங்க. So T ஒரு particular weld piece வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் பீஸ் வந்து ஹொரிசான்டலாவும் ஒரு மெட்டல் பீஸ் வெர்டிகலாவும் வச்சு இந்த ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா வெல்ட் பண்ணிருக்காங்க. ஸோ வெல்ட் பண்ணும்போது இந்த வெல்டிங்கான டிஸ்டன்ஸ், ஸோ இது இந்த ரூட்ல இருந்து டாப் வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா த்ரோட்னு சொல்லலாம். அப்படின்னா த்ரோட் திக்னஸ். லெக்கோட லென்த் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ்ல எவ்வளவு தூரம் அந்த வெல்ட் ஏரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா வெல்ட் நடந்திருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் லெக் லென்த். ஸோ போத் ஹொரிசான்டல் as well as vertical. The distance from the joint root to the toe of the weld is called as option B, leg. Okay, option B, leg. Next, question number 89. The clearance ratio for a single stage compressor lies between dash. So compressor, so உங்களோட fluid mechanics பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டர்பைன் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஹைட்ராலிக் மிஷினரி பொறுத்த வரைக்கும் கம்ப்ரஸர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கம்ப்ரஸர்ல இருந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. The clearance ratio for a single stage compressor lies between 15% and 20%, 1% and 2%, 4% and 10%, கடைசியா பாத்தீங்கன்னா 20 and 30%. செக் பண்ணி பார்ப்போம். So clearance volume, the clearance volume is the space left in the cylinder when piston reaches top dead center. So ஒரு piston இருக்கு அப்படின்னா ஒரு piston cylinder arrangement. ஸோ பிஸ்டன் இதுக்கு மேல மூவ் ஆகாது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா டிடிசி டாப் டெட் சென்டர். அதே ஒரு பிஸ்டன் கீழே பாட்டம் இது வரைக்கும் தான் வரும் அப்படின்றது பேர் என்னது பிடிசி, பாட்டம் டெட் சென்டர். ஸோ பிஸ்டன் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஸ்டனோட டாப் இது வரைக்கும் தான் போகும். அதே மாதிரி பாட்டம்ல வரும்போது பிஸ்டனோட டாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டாப் டெட் சென்டர், பாட்டம் டெட் சென்டர். கிளியரன்ஸ் வால்யூம் அப்படின்றது பிஸ்டன் சிலிண்டரோட டாப்புக்கும் piston இதுக்கு மேல மூவ் ஆகாது அப்படின்ற ஏரியா இருக்கும். That is called as clearance volume. Is the space left in the cylinder when the piston reaches the top dead center. So clearance ratio or clearance percentage அப்படின்றது is the ratio of clearance volume to the swept volume. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா swept volume. எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா piston என்ன இருக்கு சிலிண்டருக்குள்ள மூவ் ஆயிருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா swept volume. இது வந்து பாத்தீங்கன்னா clearance volume. ஓகேவா? இது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4% for a single cylinder compressor it may vary from 2 to 10%. So 2 to 10 அப்படின்ற எதுக்கு க்ளோஸா இருக்கு அப்படின்னா 4 to 10 இருக்கு. Therefore option C is the correct answer. Next, question number 90. What is the electron distribution in an aluminum atom? So பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல்ல மெட்டலர்ஜில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மெட்டல் பத்தியுமே டீடைலா அதோட அலாயிங் ஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லா டீடைல்ஸுமே கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாத்தீங்களா தெரியும். எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் இன் அலுமினியம் ஆட்டம் என்ன அட்டாமிக் லெவல்ல கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க. ஏன்னா சிலபஸ் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்மே ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணல. 2-3 தெர்மல் பேப்பர் கேட்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அப்படின்ற ஒரே யூனிட்டை 3 ஸ்பிளிட் பண்ணி தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதால இன்டெப்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டாபிக்ல இருந்து கேட்கறாங்க. So electron distribution in aluminum atom, option A 8,2,3 இல்ல option B 2,8,3, option C 2,8,2 and option D 2,3,8. செக் பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. What is the correct answer for question number 90? Number of electrons வந்து பாத்தீங்க அப்படின்னா 13. First 2 electrons will go in the first orbital, second one hold 2 electrons on the next. Second electrons will go in the 2s orbital.
The other 6 electrons will go in the 2p orbital. Okay. Option வந்து பாத்தீங்க அப்படின்னா B, that is 2,8,3. Electron distribution in aluminum atom வந்து பாத்தீங்கன்னா 2,8,3. Next, question number 91. What is the number of moles for a 52 gram of helium? So atomic level questions இருக்கு, molecular level வந்து பாத்தீங்கன்னா questions இருக்கு. These are the examples. 2019 கேட்ட ரீசெண்டா நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல கடைசியா கேட்ட questions. 2019 தான் RRB JE exam கண்டக்ட் பண்ணாங்க கடைசி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 4 years 2024ல இப்பதான் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க on the 5th year. சிலபஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. 11 யூனிட்ஸ் இருந்த 2019 சிலபஸ்ல இப்போ பாத்தீங்கன்னா 10 யூனிட்ஸ் தான் இருக்கு. ஒன்றும் இல்லை, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் மிஷினரி தனித்தனியா இருந்தது என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஒரே யூனிட்டை கம்மி பண்ணிட்டாங்க. Number of moles for 52 gram of helium. Option A 14, option B 12, option C 13 and option D 11. செக் பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. The number of moles in 52 gram of helium is 1. Number of moles is equal to mass of substance divided by mass of 1 mole. That is 52 divided by 4, which is equal to 13. Hence, mole present in 52 gram of helium are 13. Option C is the correct answer. Next, question number 92. Which of the following cells have bold boundary in MS Excel? So, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரிக்கான ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, நாட் ரிலேட்டட் டு மெக்கானிக்கல். இது என்னன்னு மட்டும் செக் பண்ணி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 101 150 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அந்த மெக்கானிக்கல் 100 கொஸ்டின்ஸ் இல்லாம கேட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு ஐடியாக்காக தான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஆக்டிவ் செல் is the cell which have bold boundary in MS Excel. Next, question number 93. Which of the following are the objective of normalizing? Which of the following are the objective of normalizing? Normalizing kind of main objective enna? To remove internal stress, to remove machinability, to enhance mechanical property. All of the options. Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. So heat treatment பண்ணக்கூடிய முக்கியமான நார்மலைசிங் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஹீட் ட்ரீட்மெண்ட். சைனைடிங் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெத்தடு. ஸோ இதில் முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னென்ன அப்படின்னா எல்லாமே தான். என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷன்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டு ரிமூவ் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக, டு இம்ப்ரூவ் த மெஷினபிலிட்டி, தேர்டு டு என்ஹான்ஸ் தி மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி. இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட் அப்படின்றதால option D, all of the options is the correct answer. Next, question number 94. An example of rotational motion is dash. An example of rotational motion is dash. Option A, movement of drawer of a table, spinning of earth, motion of earth around the sun, and movement of a car on a straight road. An example of rotational motion is dash. Spinning of the earth about its own axis. Rotation, revolution கிடையாது. கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொட்டேஷன். ஸோ ஸ்பின்னிங் ஆஃப் தி எர்த் தன்னைத்தானே வந்து பாத்தீங்க அப்படின்னா எர்த் அதோட ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்ணதில்லை. தட் இஸ் கால்ட் அஸ் ரொட்டேஷனல் மோஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 95. Which of the following is incorrect in the laws of dry friction? Option A, frictional force always acts in a direction opposite to which the body tends to move. Friction அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ரெண்டாவது, the force of friction is dependent of the area of contact between two surfaces. Option C, the force of friction depends upon the roughness, smoothness of the surfaces. And option D, the magnitude of limiting friction bears a constant ratio to the normal reaction between two contacting surfaces. Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. The correct answer is option B. Friction is independent of the area of contact. Friction is
independent of the area of contact. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Dependent கொடுத்திருக்காங்க. Therefore, it is a incorrect answer. So, incorrect எது among the 4 options அப்படின்றதான் question. Therefore, option B is the correct answer. Next, question number 96. Center of gravity of a semicircle that lies at a distance of dash from its base measured along the vertical radius. So, center of gravity of a semicircle lies at a distance from its base measured along the vertical radius. இதுதான் question. என்ன ஆன்சர்னு பார்ப்போம். ஸோ சென்ட்ராய்டு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி இதை பேஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படியுமே கொஸ்டின் கேட்கலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிள் இந்த டைரக்ஷன்ல இருக்கும்போது அதோட வேல்யூ என்ன, ஓகேவா? இந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வித் இஸ் பேஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. Center of gravity of a semicircle lies at a distance 4r by 3 pi measured along the vertical radius. Measured along the vertical radius. Therefore, for question number 96, option C 4r by 3 pi is the correct answer. Next, question number 97. So, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா environmental base பண்ண ஒரு question. So, அந்த 150 questions வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரா இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 90 வரைக்கும் ஆர்டரா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ் ஆயிருக்கு, ஓகேவா? அந்த ரிமைனிங் 10 வந்து அந்த 50யோட மிக்ஸ் ஆயிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் பேஸ் பண்ண கொஸ்டின். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷனை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். மோன்ட்ரியல் ப்ரோட்டோகால் இஸ் ரிலேட்டட் டு டேஷ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப், நியூக்ளியர் வெப்பன்ஸ். இது என்வாயன்மெண்ட் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ப்ரொடெக்ஷன் ஆஃப் வேல்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஓசோன் லேயர். மோன்ட்ரியல் ப்ரோட்டோகால் அப்படின்றது எதை பாதுகாப்பு பற்றி சம்பந்தப்பட்ட ஒரு டேர்ம்? வைல்ட் லைஃப் பத்தியா, நியூக்ளியர் வெப்பன் பத்தியா, இல்ல கடல்ல வளர வேல் பத்தியா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓசோன் லேயர் பத்தியா? செக் பண்ணி பார்ப்போம். மோன்ட்ரியல் புரோட்டோகால் சப்ஸ்டன்ஸ் தட் டெப்ளீட் ஓசோன் லேயர். ஸோ ஓசோன் டெப்ளீஷனோட ப்ரொடெக்ஷன், ஓசோனோட லேயரோட ப்ரொடெக்ஷன் பத்தி புரோட்டோகால் தான் என்னது? மோன்ட்ரியல் புரோட்டோகால். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 98. The length of the slot weld can be obtained from the ratio of dash. The length of the slot weld can be obtained from the ratio of dash. Allowable stress to weld area, allowable stress to load, weld area to allowable stress, and load to allowable stress. Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. The length of the slot weld can be obtained from the ratio of dash. The length of the slot weld can be obtained from the following relationship. Length is equal to load divided by allowable stress. Option D is the correct answer. Length of the slot weld can be obtained from the ratio of load divided by allowable stress. Next, question number 99. Mercury does not wet the glass. This is due to the property of the liquid known as cohesion, surface tension, adhesion, viscosity. ஸோ மெர்க்குரி, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம இந்த ஒரு கொஸ்டினை நம்ம ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன டயாமீட்டர் உள்ள ஒரு கிளாஸ் டியூபை நம்ம தண்ணியில் விட்டோம் அப்படின்னா வாட்டர் டென்ஸ் டு ரைஸ். ஸோ கேப்லரி ரைஸ். இதே வந்து பார்த்தீங்கன்னா அதே டயாமீட்டர் டியூப் எடுத்து போய் மெர்க்குரியில் விட்டோம் அப்படின்னா அந்த மெர்க்குரி லெவல்ல இருந்து மேலே ரைஸ் ஆகிறதுக்கு பதிலாக இட் வில் டென்ஸ் டு ஃபால். ஸோ வாட்டர் லெவல் ரைஸ் ஆகுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்லரி ரைஸ். அந்த மெர்க்குரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகுது அப்படின்னா அதுக்கு பேர் கேபிலரி டிப்ரெஷன். ஸோ அதோட ரிலேட் பண்ண ஒரு கொஸ்டின். மெர்க்குரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸை வெட் பண்ணாது. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸை வெட் பண்ணுற மாதிரி மெர்க்குரி கிளாஸை வெட் பண்ணாது. இது எந்த ப்ராப்பர்ட்டி? கொஹெஷன் சொல்றதா, சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்றதா, அடெஷன் சொல்றதா, இல்லை விஸ்காசிட்டின்னு சொல்றதா? செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. மெர்க்குரி டஸ் நாட் வெட் த கிளாஸ் பிகாஸ் ஆஃப் கொஹசிவ் ஃபோர்ஸ். பிகாஸ் ஆஃப் கொஹசிவ் ஃபோர்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம ஃபெவிகால் கம்மெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? அடெசிவ் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் அதுக்கு வந்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? அடெஷன் ப்ராப்பர்ட்டி. ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி. இதே ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகல அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா கொஹசிவ் இல்ல கொஹசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் டுடே. Which of the following is the hardest constituent of steel? Bainite, martensite, austenite, leadburite. I'll repeat the question once again. Which of the following is the hardest constituent of steel? Bainite,
மார்டன்சைட்டா, ஆஸ்டனைட்டா இல்ல லெட்புரைட்டா? செக் பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. Martensite, option B. It is the hardest constituent of steel. Option B. Martensite is the hardest constituent of steel. Right. With this we conclude our today's class. So Adda247 வந்து பாத்தீங்க அப்படின்னு தமிழ்ல நம்ம RRB JE கான நான் டெக்னிக்கல் கிளாஸ் ஆகஸ்ட் 22ல ஸ்டார்ட் ஆகி வந்து பாத்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க. டெக்னிக்கல் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா டென்டேட்டிவா செப்டம்பர் 27 அப்படின்னா செப்டம்பர் எண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி யார் யாரெல்லாம் RRB JEக்கு இந்த தடவை அப்ளை பண்ணிருக்கீங்களோ, அதே மாதிரி யார் யாரெல்லாம் இந்த தடவை அப்ளை பண்ணாம விட்டுட்டீங்களோ, அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் இல்லை, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணல, ஃபைனல் இயர்ல இருக்கேன், ஆனா ப்ரிப்பேர் பண்ணணும், இல்ல டிப்ளமா ஃபைனல் இயர் இருக்கேன், இல்ல டிகிரி ஃபைனல் இயர் இருக்கேன், நான் இந்த தடவை அப்ளை பண்ணாம விட்டேன் அப்படின்றவங்களாம் நீங்க Adda247 தமிழ் இருக்கக்கூடிய எந்திரன் RRB JE மெக்கானிக்கல் டெக்னிக்கல் நாட்டிக்கல் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 year வேலிடிட்டி இருக்கு, 12 months வேலிடிட்டி இருக்கு. அட் த சேம் டைம் நீங்க கம்ப்ளீட்டா உங்களோட ப்ரிப்பரேஷனை முடிக்கும் போது டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் டெஸ்ட் சீரீஸ், ஆன்லைன் லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸ், டவுட் இருந்தா பாக்குறது, இ புக், இது எல்லாத்தையுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க ஓவர் த நெக்ஸ்ட் 12 months. ஸோ நெக்ஸ்ட் இயர் மறுபடியும் RRB JE எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா you will be fully prepared and ready for attending the exam. ஸோ நீங்க அப்ளை பண்றதுக்கும் எலிஜிபிளா இருப்பீங்க, எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. ஸோ எப்போ எக்ஸாம் வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிருக்கிறதால you will be எக்ஸாம் ரெடி while applying itself. ஸோ Adda247 தமிழ்ல நீங்க மொபைல் ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க வெப்சைட்ல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, யூஸ் கோட் Y424 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூ கேன் கெட் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் எந்திரன் RRB JE மெக்கானிக்கல் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பேட்ச். இதில் இருக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ நான் டெக்னிக்கல் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கிளாஸஸ் போயிட்டு இருக்குன்னா ரீசனிங், பிசிக்ஸ், பாலிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், அதே மாதிரி ஜெனரல் அவேர்னஸ். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இண்டிவிஜுவலா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுப்பாங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸும் அவைலபிளா இருக்கு. ஜெனரல் அவேர்னஸ் தனியா இருக்கு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அதே மாதிரி CBT1 CBT2க்கான ஒட்டுமொத்தமான மார்க் டெஸ்ட்டும் அவைலபிளா இருக்கு. இந்த எல்லா மார்க் டெஸ்ட்டும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு ஒரு 219 மார்க் டெஸ்ட் உங்களுக்கு இந்த பேட்சோட உங்களுக்கு கூட இலவசமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்குது. ஸோ நார்மலா லைவ் கிளாஸஸ் மட்டும் இல்லாம கூட டெஸ்ட் சீரீஸையும் ப்ரொவைட் பண்றோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு பாத்தீங்கன்னா ஸ்டடி பிளான் கூடவே ஒரு இ புக்குமே நமக்கு இந்த பேட்சோட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ ப்ளீஸ் டு மேக் யூஸ் ஆஃப் இட் ஃபார் யுவர் RRB JE exam preparation for CBT1 as well as CBT2. So with this I conclude my today's class. அதுக்கு முன்னாடி Adda247 மொபைல் ஆப்போட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றது சொல்றேன். You get premium study material, current affairs and job alerts, daily quiz and subject wise quiz, magazines and power capsules, கடைசியா notes and articles and videos. ஸோ மறக்காம உங்க ஃபோன்ல Adda247 மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பார்க்குற இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு ஃபோனில் அவைலபிளா இருக்கும். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணாமல் உங்கள் ஃபோனோட நோட்டிஃபிகேஷன்லேயே வரா மாதிரியான ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Adda247. டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் Adda247 தமிழ் யூடியூப் சேனல். மறக்காம பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பெல்லாம் யூடியூப் லைவ் வருதோ டேரெக்டாக மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக லைவ் வாட்ச் பண்ணலாம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் அண்ட் queries, please to write me at g.deepak@adda247.com. So marakama while purchasing the badge using Adda247 mobile app or using Adda247 website, use code Y424 to avail maximum discount. Thank you all for joining. See you all tomorrow.